10 வருடத்துக்கு பிறகு நடக்க போகும் அதிசயம். இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 7 வருடம் வெயிட் பண்ணணும். 16/5/2026 வைகாசி கிருத்திகை சனி அமாவாசை. இந்த நாளில் நடக்கும் சத்ரு சம்ஹார திரிசதியில் கலந்து உங்களுடைய 3 பிரச்சனைகளை எழுதி கொடுத்து கட்டணமின்றி மந்த்ராக்னி சம்ஹார பரிகாரம் செய்யுங்கள். நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இடம் வெற்றி கிருஷ்ணா மால், மேற்கு மாம்பலம். கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உடனே பதிவு செய்யுங்கள். 7305497423. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய www.pwojahomam.org. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். நமசிவாய. 15ஆம் தேதி சுக்கிரனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான். சுக்கிரனுக்காக அப்படின்னு நினைச்சுக்கலாம், அல்லது மகாலட்சுமிக்காக நினைச்சுக்கலாம், இந்திரனுக்காக நினைச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமி, காளி, சிவன் இவங்க 3 பேரையும் வழிபட்டோம்னா ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக ஒரு நாளில் உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடியது சுக்கிரனுக்குண்டான பலனை இவங்க 3 பேரும் தருவாங்க. இதுதான் இதில் விஷயம். பொதுவாக நம்ம வந்து சுக்கிரனுக்கு உண்டான விஷயம்னா அவங்களோட அதி தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்து நம்ம வந்து மகாலட்சுமி, பிரத்யதி தேவதை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்திரன் இப்படி தான் நம்ம போவோம். அது மாதிரியாக இல்லாமல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சிவன், காளி, உக்கிரகாளி, மகாலட்சுமி இவங்க 3 பேர் வழிபட்டாலுமே உங்களுக்கு சுக்கிரன் தராத பலன்களை எல்லாம் இவங்க தந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் இந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அரௌண்ட் ஒரு 8:30 ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல தான் நைட்டு வந்து 11 மணி, அந்த 12 மணிக்கு 1 நிமிஷம் முன்னால் வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் யூஸ்வலாக சொல்கிறது தான் வழக்கமாக பார்க்காம புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பார்க்கிறீர்கள் என்றால் இப்போ நான் சொல்லியிருக்கிற டைம் அப்படிங்கிறது இந்தியா, ஸ்ரீலங்கா. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். வெளிநாட்டவருக்கும் பெரும்பாலான வெளிநாட்டவர் ரெகுலராக கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் போட்டுடுறேன். அப்படி இல்லை, அதில் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய நாடோ உங்களுடைய சிட்டியோ நான் கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய சிட்டி பேர், உங்களுடைய நாடு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அதில் இருக்கிறதே திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, நானும் அதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாட்கள் இதே போல் இருக்கின்றன. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாட்களுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை, நீங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா மட்டும் நான் திரும்ப உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மட்டும், ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அதீதமாக நம்மளை வந்து ஒரு சுகத்தை அனுபவிக்க வைப்பவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அல்லது பதவி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுனா தான் நம்மளால் அந்த மாதிரிலாம் சுகம் அனுபவிக்க முடியும். ஸோ அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா வேற நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த சுக்கிரனோட எனர்ஜியை நம்ம உள்வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். குருவுக்குமே அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதனால மீதி இருக்கிற 2 நாட்கள் எனக்கு நேரம் இருந்தால் நான் இந்த விஷயங்களெல்லாம் தரேன், இல்லைன்னா நான் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்களே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நிஷித்த முகூர்த்தம்னு நான் சொல்லுவேன். அதாவது அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தத்தை விட அதிக பலன் தர வல்லது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து நிஷித்த முகூர்த்தம் சொல்லுவோம். அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம வீடியோஸ்லேயுமே நிறைய போட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய பேரோடத்துலையுமே போட்டிருக்கோன்னு வச்சுக்கலாம். அபிஜித் முகூர்த்தம்ன்ற பகல் வேலையில் வரக்கூடியது. அபிஜித் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இப்போ வந்து அந்த நட்சத்திரம் வந்து நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியாது, அதுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அது மாதிரியாக ஈக்குவலண்ட்டாக பலன் தரதுன்னு சொல்லலாம், அதை விட அதிகமாகவே தருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இரவு 11:45 12:30 செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும், இதுக்கு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாமே மகாலட்சுமிக்கும் சிவனுக்கும் இந்த ஒரு டைமில் பண்ணோன்னா ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரும். எப்படி நமக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறது ஐதீகமாக நம்ம வந்து கோலம் போட்டு வைக்கிறோமோ அவருடைய காலை, அது மாதிரி நம்ம தினசரியே போட்டு வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்த நேரத்தில் நமக்காக ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு மகாலட்சுமி, சிவன் போன்றவர்களுக்கு அவன் எந்த பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து மனம் குளிர்வார்களாம். அவர் மனம் குளிர்ந்து அவங்க உண்மையிலேயே அவங்க என்ன வேணுமோ அதை உடனடியாக கொடுப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது தினசரியே வரும். இப்போ அபிஜித் முகூர்த்தம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு வேலை செய்யாது. ஆனால் நிஷித்த முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எல்லா டைம்லையுமே ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த நிஷித்த முகூர்த்தத்தில் இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட வீட்டில் அந்த அத்திப்பழம் இருக்குல்ல, ஃபுல் அத்திப்பழம், அதாவது ஃப்ரெஷ் ரா அத்திப்பழம் இருந்ததுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ரா அத்திப்பழம் ஒன்று, இன்னொன்று வந்து ட்ரைடு அத்திப்பழம் இருக்கு இல்லையா, ஃபிக்குன்னு சொல்லுவோமே, அது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக தேவை. இந்த ஒரு நாளிலே மகாலட்சுமி அஷ்டகம், இந்திரன் கொடுத்த மகாலட்சுமி அஷ்டகம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு. அதனால அந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீசூக்தம் கேட்கறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது 2மே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், நம்ம யூடியூபாகவுமே போட்டிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவுமே பாருங்கள்.
தேவைப்பட்டால் நீங்கள் அதை வந்து கண்டிப்பான முறையில் பல முறை இந்த ஒரு நாளில் கேட்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சொல்ல தெரிந்தவர்கள் சொல்லுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு ஏலக்காய், அந்த பச்சை ஏலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதோ இல்லை ஒயிட்டோ ஏதோ ஒன்று ஏலக்காய். ஏன்னா நம்ம ஏலக்கான்னு சொன்னோன்னா அதில் இருக்கிற எல்லா கலரையும் கேட்டு இந்த ஏலக்காவா அந்த ஏலக்காவான்னு கேட்பாங்க. அதனால ஏலக்காயை ஃபுல்லாக தோலோட அதை அப்படியே இடது பக்கமாக வைத்துக்கொண்டு நீங்கள் இப்போ தென்கிழக்கை பார்த்தபடி நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை ஓம் ஸ்ரீம் கமலாயை நமக, ஓம் ஸ்ரீம் கமலாயை நமக என்ற மந்திரத்தினை மனதிற்குள்ளேயே எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு அது வரைக்கும் அதோடைய அந்த ஒரு ஜூசஸ் எல்லாம் நமக்கு உள்ளே போனால் நல்லது தான், அது அப்படி போய்கிட்டு. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து கலைந்து விடலாம், வெளியே எங்கேயாவது கலைந்து விடலாம்னு வச்சுக்கோங்களேன். குப்பை தொட்டிலையோ இல்லை டாய்லெட்லேயோ போடாதீங்க. இதை வந்து நீங்கள் எவ்வளோ தடவை அதை உள்ளே உங்களுக்கு வச்சுட்டு சொல்ல முடியுமோ அது மாதிரி சொல்லிவிட்டு தென்கிழக்கை நோக்கி ஒரு நமஸ்கரிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும். இது ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கமலே கமலாலேயே பிரசீத அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கிறது, மகாலட்சுமி நமகன்னு. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு நாளிலே சொல்லுவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வெள்ளை சர்க்கரை, சரியா, வெள்ளை சர்க்கரை, வெல்லம் கிடையாது, ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகர் இந்த ஒரு நாளில் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு தானம் செய்தீர்கள் என்றால் அதுவுமே உங்களுக்கு செல்வ வளம் சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகம் அப்படின்னா வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக கணவன் மனைவியாக அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம விருப்பப்பட்டவர்களுடன் வாழ்வது அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரிஸ் நிறைய சேர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சூரியனையும் சொல்கிறோம், ரவி புஷ யோகம் சொல்கிறோம், அதே மாதிரி குருவையும் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், நம்ம வந்து குரு புஷ யோகம்ன்றோம். இவங்கெல்லாம் தங்கத்துக்குண்டான அதிபதிகளாக நம்ம வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஈயத்துக்கு அதிபதி தான் குரு, டின் இருக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு தான் அதிபதி குரு. அதே மாதிரி யார் நம்ம சூரியனுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் அதிபதி, காப்பருக்குமே அதிபதி சூரியன். உண்மையாக முழுக்க அந்த ஜுவல்லரி அப்படின்ற மாதிரியான விஷயம், ஜுவல்லரிஸ் நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, தங்க கட்டியோ இல்லை தங்க காயினோ இல்லை, ஜுவல்லரிஸ் அதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனை வழிபட்டுறோம்னா அந்த ஜுவல்லரிஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நாளில் நான் இப்போ இந்த நிஷ்ட முகூர்த்தத்தில் சொல்கிறதுல வெள்ளிக்காயினால் நீங்கள் வந்து பூஜித்தாலும் சரி, நாணயங்களால் பூஜித்தாலும் சரி, தங்க காயினால் பூஜித்தாலும் சரி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு பிரீதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜுவல்லரி அப்படின்னு சொன்னேன், இந்த ஜுவல்லரி ஒன்று. அடுத்தது வாகனம், லக்ஸூரியஸ் வாகனங்கள் இல்லையா, லக்ஸூரியஸாக இருக்கிற வாகனம், ரொம்ப பேசிக்காக இருக்கிற வாகனமாக இல்லாமல் லக்ஸூரியஸ் கார் உங்களுக்கு வேணும், லக்ஸூரியஸ் பங்களா வேணும், இல்லை உங்கள் வீட்லேயே பயங்கர லக்ஸூரியஸாக இருக்கணும், நல்ல இன்டீரியர் பண்ணணும், உங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கணும், பார்க்குறவங்கெல்லாம் என்ன இப்படி சின்ன வீடாக இருந்தாலும் மாட மாளிகையாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வருது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் வைப்ரேஷன் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா சுக்கிரனை தான் பிடிச்சிக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த நாளிலே செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த சர்க்கரை தானம் முதல் கொண்டு அனைத்துமே இந்த ஒரு விஷயத்தினால் பலன் தரக்கூடியதாக இருக்கும். மெயினாக இந்த ஒரு நாளில் வீட்டில் க்ளீன் பண்ணுங்கள். பெட் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டில் இருக்கிற அந்த மேட்ரஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த துணி, நீங்கள் போர்வை போத்திக்கிறது, தலகாணி உரை எல்லாத்தையுமே இந்த நாளில் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடுங்க. எடுத்ததை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் துவைச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், துவைத்து விட்டு திருப்பி போடலாம். ஸோ இதை வந்து இந்த நாளில் செய்யுங்க. எங்கெல்லாம் குப்பை கூலங்கள் இருக்கோ, ஒட்டடை இருக்கோ, அதெல்லாம் இந்த நாள்லேயே பண்ணுங்கள். முதல் நாள்லேயே பண்ணி வைக்கணும்னு இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமையே பண்ணி வைப்பாங்க, இல்லைனா வெள்ளிக்கிழமை காலையில் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் பூஜை பண்ணுறேன் அப்படிம்பாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது நம்ம வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றது. வெள்ளிக்கிழமை காலையிலேயே எழுந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போவே கூட நம்ம வந்து சுவாமி கும்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன். க்ளீனாக இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களாக உங்களுடைய படுக்கை அறையை அலங்கரிக்கிறதுங்கிறது கூட செகண்டரி. வாசனாதி திரவியங்கள்னால் அலங்கரிக்கலாம். சுத்தமான பன்னீர் ரோஜான்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ஒரு பூ மாதிரி ஒன்று தராங்க, ரொம்ப மட்டமான பூ அது. அதெல்லாம் சுவாமிக்கு வைக்கவே கூடாது. அதை நம்ம சுவாமிக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் சாதாரண ஒரு மல்லி வாங்கினீங்க கூட கொஞ்சம் அந்த ரோஜா வச்சுருப்பான், அதை எடுத்து தூக்கி அதில் போட்டு தந்துடுவான். அதை தூக்கி அவங்ககிட்டே திருப்பி போட்டுருங்க. நீங்கள் அது மாதிரி பண்ண தான் உங்களுக்கு அது மாதிரியான விஷயங்கள் பெருகாமல் இருக்கும். நீங்கள் வந்து வெறும் எந்தெல்லாம் வாசனாதி பூக்களை மட்டுமே சுவாமிக்கு வைக்க வேண்டும். இந்த துளசி வில்வெல்லாம் தனி, இது தவிர இந்த மாதிரியான பூக்கள்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஜவ்வந்தின்னு சொல்லுவோமே, அதெல்லாம் தனி. அப்போது பன்னீர் ரோஜாவை வாங்கி நீங்கள் ஃபுல்லாக உங்களோட பெட்டை அலங்கரிக்கணும்னு இல்லாமல் போட்டு வைக்கலாம். அல்லது வந்து சுத்தமான பன்னீர் கிடைச்சா அதோடைய இதை வந்து நீங்கள் தெளித்து வைக்கலாம். இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த விஷயம் உங்களை வந்து ஒரு லக்ஸூரியஸாக வாழ வைக்குமா, சுக்கர பிரீதியான்னு கேட்டால் 100% சுக்கர பிரீதி இது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை கண்டிப்பான முறையில் செய்யுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா யாருக்காவது உங்களால் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது கொடுத்தது, லிப்ஸ்டிக் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் நல்லது இல்லை, பட் ஆர்கானிக் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமும் வருது.
இல்லை நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு காதில் போட்டுக்கிற மாதிரி ஏதாவது ரோல்டு கோல்டோ ஏதாவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஏதாவது கிடச்சதுன்னா அதெல்லாம் வாங்கி பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் இந்த சென்ஸ் நான் வந்து அரௌண்ட் ஒரு 16 இயர்ஸ் 13 to 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனாலுமே கொடுக்கலாம், தவறு கிடையாது. உக்கிரகாளி வழிபாடு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம் பாருங்கள், அது சுக்கிரனுக்கு ரொம்ப சுக்கிரனுக்கு பிரீதி நம்ம பேசும்போது இந்த ஒரு நாளில் நம்ம வந்து ஏதாவது நல்ல காரியம் செய்யலாமா, வீடு மாற்றலாமா, கல்யாணம் இந்த மாதிரியான கேள்விகள்லாம். கல்யாணம் நீங்கள் ஒரு நாளில் பண்ணிட போகிறதில்ல பார்த்துட்டு, பட் ஸ்டில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு நாளிலே தவிருங்கள். கண்டிப்பான முறையிலே தவிர்ப்பது அவசியம். சரியா? நல்ல விஷயங்களை புதிதாக தொடங்கக்கூடாது. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். அதனால் புதிதாக இதில் எதுவும் தொடங்கிட வேண்டாம். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குது. இந்த ஒரு மந்திரம் சதாசிவாய நமசிவாய. சதாசிவாய நமசிவாய. சதாசிவாய நமசிவாய என்கிற மந்திரத்தினை எவ்வளவு முறை இந்த ஒரு நாளிலே சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா விதமான கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சிவன் வந்து கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவர் சிவன். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னைக்கா ஒரு நாள் பிரதோஷத்துக்கு மட்டும் போயிட்டு அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு வைக்கிறது, அந்த டைமில் அவரை வந்து விழுந்து கவனிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால எந்த பலனும் இல்லை. ஒவ்வொரு நாளுமே அவருடைய கோயில் பிரதோஷம் போல தான் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் எப்பொழுது மாற்றுகிறீர்களோ அப்பொழுது இந்த நாடும் வீடும் உங்களோட வாழ்க்கை எல்லாமே சுபிட்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய கலையில் கை வைக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சே அந்த அரக்கனுக்கும் அசுரனுக்குமே வந்து அவர் வரம் கொடுத்தவர். அப்போ நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அது மாதிரியாக சிவனுடைய ஒரு பெருமை அப்படின்னு ஏகப்பட்டது சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிஷித்த காலத்துக்கு வந்துடலாம். நிஷித்த காலத்தில் என்ன பண்ணுங்கன்னா 7 தர்பை புல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். தர்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 7 தர்பை புல்லை எடுத்துக்கோங்க. இது இல்லாமையும் இது செய்யலாம். இது கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது இல்லாமையும் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இன்டர்நேஷனல் பீப்புளுக்கெல்லாம் இது முக்கால்வாசி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே செய்கிறதுனால பலன் கிடைக்காதான்னா கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும். வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது. அதே மாதிரி இந்த நிஷித்த கால பிரசாதம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 அதிரசம் சொல்லுவோம்ல, இது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டாலில் வாங்கி வீட்டில் ரொம்ப வைக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பலன் இருக்காது. வீட்டிலே செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த அரிசியும் கோதுமையும் கலந்த ஸ்வீட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்வீட்டை வந்து செய்யணும். 28 நம்பராக இருக்கணும். அதை செஞ்சு மகாலட்சுமிக்கு வைக்க வேண்டியது. மகாலட்சுமி நிஷித்த காலத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டியது. பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிஷித்த காலம்ங்கிறது உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு வரும். நான் வந்து இது ஓவராலாக இந்த பீரியட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த சுக்கிரனுக்கு பிரீதியான காலம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நான் போட்டுருவேன். ஆனால் நிஷித்த காலம் உங்களுடைய நாட்டில் எப்போ இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பஞ்சாங்கம், இங்கிலீஷ் பஞ்சாங்கம் இருக்குது, தமிழ் பஞ்சாங்கம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கணும். நிஷித்த கால் டுடே, நிஷித்த முகூர்த்த டுடே அப்படின்னு ஏதாவது போட்டிங்கன்னா டைமிங் வந்துடும். நைட் டைமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான டைமிங் வந்துடும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மகாலட்சுமி கிட்ட உட்காந்துடுறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓம் ஸ்ரீம் கமலாலயே நமக கமலாயே நமக அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு டைமுக்கு நீங்கள் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக மந்திரத்தினையே நீங்கள் எவ்வளோ தடவை சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம், ஸ்ரீசூக்தம் தெரிஞ்சால் சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கமலாலயே பிரசித அந்த மந்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த மந்திரம் சொல்லலாம். உங்களுக்கு மகாலட்சுமியோடைய அர்ச்சனை அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் செய்யலாம், சஹஸ்ரநாமம் தெரிஞ்சால் செய்யலாம். என்ன வேணாலும் நம்ம வந்து மகாலட்சுமிக்கு இந்த ஒரு நேரத்திலே நம்ம வந்து பூஷிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 11:45 போது நம்ம வந்து இதோடைய டைம் வந்து 12 மணியோட முடிஞ்சிடுதே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஆனால் 11:45 உங்களுக்கு ஆரம்பிக்குது அல்லது 11:48 ஆரம்பிக்குதுன்னா 12 நிமிஷம் 11 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 11 நிமிடம் போதும் மகாலட்சுமிக்கு குளிர்விக்க. ஆனால் நாம் ஒரு பூஜையை தொடங்கிவிட்டு அந்த ஒரு 11 நிமிஷத்தில் எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு நான் கிளம்புறேன்னு போயிடக்கூடாது இல்லையா. நாம் ஆரம்பிக்கிறது அந்த டைமில் ஆரம்பிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அந்த நிஷித்த காலம் முழுக்குமே நம்ம வந்து செய்ய முடிஞ்சதுன்னா ஒரு 3/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரசாதம் ஏதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம். என்னால் 28 அதிரசம் கொடுக்க முடியாது, என்னால் 28 இது பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் வைக்க முடிஞ்சா வைங்க. அதுவும் முடியாதுன்னா கொஞ்சம் கல்கண்டு, நார்மல் கல்கண்டு வைங்க அல்லது திராட்சை வைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இது ஃபிக் இருக்கு இல்லையா, அத்திப்பழம், அது வந்து ட்ரைடு அத்திப்பழம் இருந்ததுன்னா வைங்க, அல்லது வந்து அத்திப்பழம் இருந்தால் வைங்க. இதெல்லாமே அதிக பலன் கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாளில் இந்த தர்பையை கையில் வைத்துக்கொண்டு இந்த 7 தர்பையை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரம் சொல்லி அந்த தர்பையை நன்றாக கட்டி உங்களுடைய பீரோலையோ இதுலேயோ கேஷ் பாக்ஸ்லேயே வைக்கணும். எவ்வளோ தடவை மந்திரம் சொல்லணும்? ஒரு 1008 தடவை சொல்லலாமா? ஒரு 1008 டைம்ஸ் ஆகுது நீங்கள் மினிமமாக சொல்லலாம். ரொம்ப சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்குறீங்க, பஞ்சாங்கம் பார்க்குறீங்க, 11:48 தான் நாளைக்கு ஆரம்பிக்குது. அதாவது தட் இஸ் 15ஆம் தேதி. நல்லா கேட்டுக்கோங்க, 15ஆம் தேதி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆரம்பிக்கிற காலையிலேருந்து ஆரம்பிக்குது, நைட்டு தான் நமக்கு நிஷித்த காலம் வருது. 11:48 ஆரம்பிக்குது, இது 11:59 முடிஞ்சு போயிருது. மொத்தம் 11 நிமிஷம் தான் இருக்குது.
உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்லயே நம்ம வந்து 11:30 ஆரம்பிச்சு கணபதிக்கு ஏதாவது ஒரு பூஜையை பண்ணிட்டு, கணபதி கிட்ட இந்த மாதிரியான விஷயம்லாம் நான் பண்ண போறேன், பார்த்துக்கப்பா, எனக்கு எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம வந்து மகாலட்சுமி கிட்ட உட்காரும்போது ஒரு 11:48 ஆயிடுச்சுன்னா, இந்த நம்ம பூஜையை நம்ம ஆரம்பிச்சு முடிக்கிட்டு 10 நிமிஷத்துல 1008 சொல்லிடலாமே தாராளமா. சொல்லிட்டு நீங்க வந்து தர்பையை கையிலேயே வைத்துக் கொண்டு சொல்லிடுறீங்களா, அதை நன்றாக கட்டி விட்டு நம்மளுடைய கேஷ் பாக்ஸ்லயோ இதுலேயே வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணால் வச்சிருக்கலாம். அதில் வந்து தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 2 நாட்கள் இருக்கிறது, அதை மிஸ் பண்ணாதீங்க. அதுவுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிக்குமே போடுவேன். அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பலமுறை சொல்லி கொண்டே இருக்கிறேன், இந்த அமாவாசை கிருத்திகா அமாவாசையிலே நேரில் வருவதற்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த இது ஆரம்பிக்கும் போதே பார்த்துருப்பீங்க, முக்கியமான தினம் இந்த ஒரு தினம். 10 வருடங்கள் கழித்தும் 7 வருடம் கழித்து வரப்போகுது. 7 வருஷம் கழித்து தான் திரும்பவும் கிடைக்கும் நமக்கு. அது மாதிரியான ஒரு டைமு. முருகருடைய சாக்ஷாத் முருகருடைய முழு பிரசன்னமுமே அந்த ஒரு நாள்லே அங்கே இருக்கும், அந்த இடத்திலே இருக்கும், அந்த சத்ருசம்ஹார திரிசதி ஹோமத்திலே இருக்கும். அதனால மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இது. கண்டிப்பான முறையில் 1:30 மணிக்குள்ளேயே எல்லாரும் வந்துருங்க. நம சிவாய.